உழைக்கக்கூடியவர்களுக்கு திமுகவில் கண்டிப்பாக பதவி கிடைக்கும். அது மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் சரி, அது திமுகவின் பரம்பரை தொண்டனாக இருந்தாலும் சரி, திமுகவில் உழைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உயரிய பதவி கிடைக்கும் என்று இது சான்று. திமுகல அந்த மாதிரி உழைச்சவங்க யாருமே இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. உழைச்சவங்கள் அனைவரும் இன்று பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். இப்போ செந்தில் பாலாஜி எவ்வளவு நாள் ஆகுது? இப்போ ஒரு பேச்சுக்கு இப்போ நீங்க இருக்கக்கூடிய வருஷமும் செந்தில் பாலாஜி வந்த வருஷம் ஒரே வருஷமா, ஒரே ஆண்டா? உங்களுடைய நீங்க கடந்த அந்த பயணம் திமுகல சொல்றேன் பயணம் இல்ல, அப்புறம் எப்படி இது? அவரோட தாய் கழகம் திமுக தானே. அவரோட தாய் கழகம் திமுக. அதற்கப்புறம் மாற்று கட்சியில போய் சேர்றாரு. மீண்டும் தாய் கழகத்துக்கு இணைஞ்சிட்டாரு. அதை நாங்கள் வரவேற்போம். நல்ல ஒரு செயல் வீரர், நல்லா செயல்படுறாரு. மக்கள் அந்த கொங்கு மண்டலத்தின் மக்களுக்கு அவர் நல்லா செயல்பட்டு கொண்டிருக்காரு. மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு செயல் வீரர் பாராட்டுறது தப்பு இல்லையே. அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு உழைக்கக்கூடியவராக இருந்தாலும் கண்டிப்பாக தலைவர் பாராட்ட தானே செய்வார்.